ஹாய், ரத்னா ஆந்திரா ஃபுட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம இன்னைக்கு முடக்கத்தான் கீரையில் குழம்பு தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஆரோக்கியமான குழம்புங்க இது. முட்டி வலி, உடம்பு வலி, கைகால் வலி, உடம்புல எங்கே வலி இருந்தாலும் இந்த குழம்பு வச்சு சாப்பிட்லாங்க. இங்கே பாருங்கள், முடக்கத்தான் கீரை இப்படி தான் இருக்கும். இந்த செடி கொடி வகையை சேர்ந்தது. நிறைய வீடுங்களில் மாடி தோட்டத்துலலாம் பார்க்கலாம், கழனிலையும் இருக்கும். இந்த கீரை ரொம்ப வலியை குறைக்கிற சக்தி இதுக்கு இருக்குதுங்க. இன்றைக்கி நம்ம வீட்லேயே பறித்தது ஒரு தட்டு நிறைய இருக்குது பாருங்கள். நல்லா ஃப்ரெஷ்ஷாக, நல்லா எலஸாக இருக்குது கீரை. பச்சை பச்சைன்னு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கீரையை வச்சு தான் இன்றைக்கி குழம்பு செய்ய போகிறோம். நிறைய கீரை இருந்தால் நான் குழம்பு வச்சுருவேங்க. அந்த மாதிரி குழம்பு வச்சு இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேங்க. வாங்க, அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்குங்க. வழக்கம் போல் சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, மிளகாய்த்தூள், புளி எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் 1 ஸ்பூனு. அதில் பார்த்தீங்கன்னா ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன், மிளகு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன், வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு 1/4 ஸ்பூன். இது எல்லாமே போட்டு நல்லா பொன்னிறம் வந்ததும் பொரிய வச்சு எடுத்துட்டு அது கூடயே நம்ம தண்ணி இல்லாமல் கீரையை அலசி எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு 2 கைப்பிடி கீரை போடுறேங்க. நீங்கள் முதல் நேரம் செய்கிறதா இருந்தால், இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறோம் அப்படின்னு நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் 1 கைப்பிடி போதுங்க. நீங்கள் கொஞ்சமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா அடுத்த வாட்டி நீங்கள் அதிகமாக கீரை யூஸ் பண்ணலாங்க. இந்த கீரை கசப்பாக தாங்க இருக்கும். தோற்பு சுவையும் அதிகமாக இருக்கும், கசப்பும் சிறிது கலந்துருக்கோங்க. இந்த கீரையை சாப்பிட்ணுங்க கண்டிப்பாக. சுகர் பேஷண்ட்டு, நார்மலாக கை வலி, கால் வலி, முட்டி வலி இருக்கவங்க, இந்த முடக்கவாதம் சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரி ஆட்கள்லாம் இந்த கீரையை தாராளமாக எடுத்துக்கலாங்க. சுகரையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த கசப்பு சுவை உதவுதுங்க. நல்லா வதக்கட்டோங்க. அந்த சுருண்டு வர மாதிரி தெரியும் கீரை. அந்த நேரத்துக்கு நம்ம கீரையை எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி வதக்க செய்யும் போது கீரை நல்லா மணமாக இருக்குங்க. வதக்காமல் சிலரை வைக்கிறாங்க, அந்த மாதிரி வைக்கக்கூடாதுங்க. இப்போது அதே நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தாளிப்புக்கு, குழம்பு தாளிக்க ஒரு 100 கிராம் அளவுக்கு ஊற்றுங்க. இது பெரிய கடாயிங்க. நான் இன்றைக்கி 10 பேர் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்திருக்கேன். அப்போ கீரையோட அளவு பார்த்துக்குங்க. நீங்கள் 1 கைப்பிடி எடுத்தீங்கன்னா 5 பேர் சாப்பிட்லாங்க. நான் 2 கைப்பிடி எடுத்திருக்கேன். தாளிப்புக்கு வீட்டில் செஞ்ச வடவும் போட்டிருக்கேங்க. அந்த வடவை நல்லா பொன் வறுவலாக வறுக்கட்டும். இந்த மாதிரி குழம்புக்குள்ள நீங்கள் வடவும், பூண்டு, சின்ன வெங்காயம் இந்த மாதிரி சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. அதுலேயும் நம்ம நல்லெண்ணெய், வேர்க்கடலை எண்ணெய் போட்டு செஞ்சிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். வீடே மணக்கும் இந்த வடவத்தோட வாசனை. இப்போ இதுக்கப்புறம் பூண்டு உரித்து வச்சுருக்குங்க, அது போட்டுக்கலாங்க. பூண்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா நிறைய கை நிறைய போடணுங்க. இந்த மாதிரி குழம்பு எல்லாமே உடல் வலியை போக்குறதுக்கு, வாதத்தால் தாங்க நமக்கு உடல் வலி வருது. ரத்தம் கம்மியாகும் போது, வயசாகும் போது வாதம் வெளியேறாது. அதனால தான் நமக்கு முட்டி வலி, இடுப்பு வலி, தோள்பட்டை வலிலாம் வருது. அதனால் குழம்புல நம்ம பூண்டு நிறைய சேர்த்துக்கணும். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் ரொம்ப குளிர்ச்சி. அதே மாதிரி இந்த குழம்புல காய்கறி போடாமல் வைக்கிறதுனால அந்த சின்ன வெங்காயமே ஒரு காய் மாதிரி நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த சின்ன வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தக்காளி கட் பண்ணிட்டு வந்துடலாங்க. 2 தக்காளி தான் எடுத்திருக்கேன் நான். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேங்க. அதை கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கிட்டோங்க. எப்பவுமே வெங்காயத்தை நல்லா வதக்கி செய்யுங்க. இப்போ நறுக்கி வச்ச தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளியுமே கொஞ்சம் பெரிய சைஸில் போடுங்க. இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் நம்ம பொடியாக கட் பண்ணக்கூடாது. அந்த வெங்காயம் தக்காளியோடு நம்ம கடித்து சாப்பிடணும். தோசையாகட்டும், சாதமாகட்டும், நல்லா கிரன்ச்சியாக இருக்கும் நீங்கள் கடித்து சாப்பிடும்போது. இப்போ நம்ம ஜாரில் அந்த கீரையை, ஆறின கீரையை போட்டுட்டோங்க. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் சுக்கு பொடி சேர்த்துக்கோங்க. நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன். தோல் நீக்கிட்டு ஒரு 100 கிராம் சுக்கு வாங்கி தோல் நீக்கிட்டு அதை மிக்சியில் போட்டு அரைச்சி ஜலிச்சு எடுத்து வச்சுருப்பேன். அதில் ஒரு 1/2 ஸ்பூன். இதே கீரையை நீங்கள் மழை நாளில் சாப்பிட்டீங்கன்னா நல்லா 1 ஸ்பூனு சுக்கு பொடி போட்டுக்கலாம். மிளகுமே நம்ம எடுத்த அளவை விட கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாங்க. இது வெய்ய நாளுன்றதுனால நான் கம்மியாக போட்டிருக்கேங்க. இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகா பொடி. இந்த கீரைக்கு சமமான அளவு இருக்கணுங்க. புளி, காரம்லாம் அதிகமாக இல்லாமல் நார்மலாக இருக்க மாதிரி இருக்கணும். கல் உப்பு போட்டாச்சுங்க.
இது நல்லா பச்சை வாசனை போக அந்த மிளகா பொடியெலாம் நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. எப்பவுமே மிளகா பொடியை நான் வறுத்தா மாதிரி நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னா சீக்கிரமாக குழம்பு வந்து பச்சை வாசனை போயிடும். இப்போ நான் சொன்ன புளி கரைச்சி தேவையான அளவுக்கு ஊற்றியாச்சுங்க. இந்த குழம்பு வந்து ஓவராக காரம் புளி அப்படி இருக்கக்கூடாதுங்க, மிதமாக வைக்கணும். அப்போ தான் அந்த கசப்பு சுவை இருக்கும் அந்த குழம்புல. இந்த குழம்பு கொதிக்கும் போது அந்த கசப்பு சுவை அந்த வாசனை இருக்க தான் செய்யும். ஆனால் நல்லா நம்ம கொதித்து இறக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த மனமே மாறிடும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றுறேங்க. இப்போ நம்ம அரைச்ச விழுது போடும்போது மிக்சி ஜாரெல்லாம் கழுவி போடணும்ல, அதனால் இப்போதைக்கு ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அது கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும்ங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்ச விழுது பாருங்கள், இந்த மாதிரி தான் துவையல் மாதிரி அரைச்சி போட்டுக்கோங்க. மிக்சி ஜாரையும் தண்ணி ஊற்றி அதில் போட்டுருங்க, கொஞ்சம் ஊற்றி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நமக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்படும். அது ஒரு டம்ளர் அளவுக்கு ஊற்றி குழம்பு நல்லா கிளறி விடணுங்க. அந்த கீரை நல்லா கரைஞ்சிருக்கான்னு பார்த்துக்குங்க. நல்லா கீரையை கலக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ உங்கள் குழம்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து ஊற்றிக்கோங்க. இந்த குழம்பு வந்து எல்லாருமே சாப்பிட்லாங்க. உடல் வலியை போக்கும், கை கால் வலி போக்கும். நல்லா தான் இருக்கும் இந்த குழம்பு. நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்குங்க. நிறைய பேர் இந்த கீரையில் துவையல் செய்வாங்க. முடக்கத்தான் கீரை துவையல் அதுவுமே செஞ்சு சாப்பிட்லாங்க. இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா தோசை இட்லியோடு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் இந்த மாதிரி குழம்பு வச்சா காலையில் வச்சுருவோங்க. பொதுவாக கீரை குழம்பெல்லாம் காலையில் வச்சுருவோம். அந்த மாதிரி நாங்கள் வைக்கும்போது இட்லி தோசையோடு ஊற்றிடுவோங்க, குழந்தைங்களும் சாப்பிட்ருவாங்க. இந்த கீரையில் கண்டிப்பாக கசப்பு சுவை இருக்குங்க. இந்த கசப்பு சுவை சர்க்கரையும் குணப்படுத்தும், நம்மளுடைய உடல் வலியை எடுக்கும். கசப்பு உடம்புக்கு நல்லது இல்லையா, பூச்சி வராமல் இருக்கும், வயிற்றுக்கு நல்லாயிருக்கும். உடலுக்கு குளிர்ச்சியான கீரையும் கூட இது. இப்போ இதை பேலன்ஸ் பண்ண கொஞ்சமாக 1 ஸ்பூன் நாட்டு வெல்லம் சேர்த்துருக்கேங்க. உங்கள்கிட்ட இருந்தால் மண்டை வெல்லம் சொல்லுவாங்க, அது கூட போட்டுக்கலாம். வேணும்னா போட்டுக்கோங்க, வேணான்னா விட்டுருங்க. நான் கொஞ்சம் வெல்லம் போட்டிருக்கேன், கசப்பு சுவை இருக்கிறதுனால குழந்தைங்களும் சாப்பிட்ணுன்னு கொஞ்சமாக வெல்லம் போட்டிருக்கேன். அவ்வளவுதான். எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சுட சுட முடக்கத்தான் கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி சாதத்துக்கு இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே எங்கள் வீட்டில் இந்த குழம்பு தாங்க. இந்த மாதிரி நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிடுங்க. இல்லை எங்களுக்கு இந்த மாதிரிலாம் செய்ய முடியல, டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் பாருங்கள், அதை செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், எங்கள் வீட்டில் தோசைக்கு சாதத்துக்கு இதுதான். துவையலாக செஞ்சாலும் குழம்பாக செஞ்சாலும் கசப்பு சுவை கண்டிப்பாக இருக்குங்க. கசப்பு ரொம்ப முக்கியமானது. நான் சொன்னேன் இல்லையா, குழம்பு செய்ய உங்களுக்கு டைம் இல்லை, துவையல் செய்ய டைம் இல்லைன்னா இந்த மாதிரி ஈஸியான ஒரு ரெசிபிங்க இது. இந்த மாதிரி கீரையை கிள்ளிட்டு வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. சும்மா ஒரு அரை கைப்பிடி இருந்தால் போதும். ஒரு ஆளுக்கு தேவையான கீரை காட்டுறேன் நான். சீரகம், மஞ்சள் பொடி, மிளகு, உப்பு, அவ்வளோதாங்க தேவை. இதுக்கு நம்ம வந்து பாத்திரத்தை வச்சுட்டு அடுப்பில் நமக்கு தேவையான 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி வைக்கணுங்க. இல்லைன்னா 2 டம்ளர் கூட வச்சுக்கலாங்க. அதை பாத்திரத்தை வச்சுட்டு நீங்கள் ஊற்றிக்குங்க. கீரையும் அதே மாதிரி சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம வந்து கல்லில் இடிச்சியும் சேர்த்துக்கலாம், கையில் கிள்ளி போட்டும் சேர்த்துக்கலாங்க. அதோட சாறு வந்து நல்லா இறங்கணும். நான் எலசா கீரை இருக்குது அதனால் கிள்ளி போட்டிருக்கேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்மக்கிட்ட நிறைய இருக்குங்க. மூலிகை கீரை, மூலிகை துவையெல்லாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோன்னு தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. இந்த மாதிரி உடலுக்கு ஆரோக்கியமான கீரை வகைகள் நிறைய இருக்குது, நீங்கள் பார்த்து பயனடைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். குழம்பு சாப்பிட முடியாதவங்க, துவையல் சாப்பிட முடியாதவங்க இந்த மாதிரி கஷாயம் மாதிரி அதை கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிருங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம போட்டதுக்கும் வெந்ததுக்கும் நிறைய கலர் வித்தியாசம் தெரியுது பாருங்கள். உங்களுக்கு சளி பிடிக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு நீங்கள் தாராளமாக குடிச்சிக்கலாம். உடம்புல இருக்க வலியை குறைக்கிறதுக்கு இந்த கீரை நிறைய உதவுதுங்க. இந்த டீயை வந்து காலையில் தாங்க குடிக்கணும், ஈவினிங்கில் குடிக்கக்கூடாது. இது குளிர்ச்சி உள்ள கீரை வகைகளை இந்த மாதிரி குழம்பாவோ கஷாயமாவோ துவையலாவோ இந்த கீரையை பயன்படுத்துங்க, நல்லா ஆரோக்கியமாக இருக்கும்.
செஞ்சு சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க.